ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு யாராவது யாத்திரை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, வந்து பிரியாணி அது இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்கல்ல, கஷ்டப்படுறவங்க சொல்ல முடியாது, அதாவது மிடில் கிளாஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம அப்பு கூட பிரியாணிக்கு ஒரு வீடியோ அவர் மாட்டிக்கிட்டார கழுவி ஊத்துறாங்க. லெமன்ல இல்லாத டேஸ்ட் என்ன இருக்கு? லெமன் இஞ்சி இடிச்சு போட்டா இல்ல கரும்பு இஞ்சி இடிச்சு போட்டா அதுல உள்ள டேஸ்ட் வேற எதுலையுமே கிடையாது. ஹாய் ஹபீபீஸ், வெரி குட் மார்னிங். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ண போகிறோம். அவர் போய் மீட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். போய் பார்த்துட்டு என்ன ஆகுதுன்ட்டு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சலாக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக மணி 11:45, இன்னொரு 1/4 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம போய் சலா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் ரோகன் ஜோஸ் செஞ்சாச்சு. அரிசி மட்டும், சாப்பாடு மட்டும் செய்யணும், கீ ரைஸ். அதையும் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3-3:30 போல் நம்ம கிளம்பி போகலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படி தட்டிட்டு போங்க. ஓகே, ஹாய் ஹபீபீஸ். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்? நம்ம சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரை அல் பதியாவில் இருக்கார்ல, அவரை போய் பார்த்துட்டு கொஞ்சமாக பேசிட்டு அப்படியே அங்கே என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு ஒரு டீ கீ சாப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வருவோம். ஓகேவா? அவர் இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவர் இது வரைக்கும் என்னாச்சு தன்னுடைய சேனலில் வந்து ஃபேஸ் ரிவ்யூ பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம போய் நம்ம சேனலில் அவர் ஃபேஸு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ போகிற வழி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மேப்பு போட்டு தான் நான் போகிறேன். ஓரளவு தான் தெரியும். ஸோ அதுக்கு மேலே அது எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்து மேப்பு தேவைப்படுறதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சு ஏசி கீஸ்லாம் போட்டு கிளம்புவோம். ஓகே, ஒரு வழியில் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லைனா இல்லை, சாரி, கோச்சிக்காதீங்க. நம்ம ஏரியாவில் தான் ஒன்றும் இருக்கும். நம்ம ஏரியா விட்டு ஒன்றும் வெளியே போகல. ஸோ இதுலேருந்து நம்ம யூட்டர்ன் எடுத்து போனால் அந்த ரோடை பிடிக்க வேண்டியதுதான். ஓகே, இது இந்த இடம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இது வந்து நம்ம மூன் நைட்ஸ்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அந்த காஃபி ஷாப் கிட்ட தான் நம்ம இங்கே வருவோம். ஸோ இது வந்து இதோ இருக்கு பாருங்க, மூன் நைட்ஸ். இதோ தெரியுதா, கெர்ரின்னு போட்டிருக்கா, அதோ அதான் மூன் நைட்ஸ். அங்கே தான் நம்ம காஃபி குடிக்க வந்திருக்கோம். போகலாம். இது வந்து மெக்டொனால்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கோம். அந்த மெக்டொனால்ட்ஸ்லேருந்து ரைட் எடுத்து 6 வழியாக போகணும் போல, சாரி 10 வழியாக. நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் எனக்கு பத்தா பக்கம் அப்படின்னாரு. ஸோ பத்தா பக்கம் அவருக்கு அப்படின்னா பத்தாலேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிட்ட தான் இருப்பார். நம்மளுக்கு பத்தா கொஞ்சம் தான். ஸோ பத்தா எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த சரௌண்டிங்ஸ் தான் இருப்பார் போல். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க போகலாம், போய் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பத்தா ரோட்டுக்கு போகிறோம். பத்தா ரோட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃபினிஷ். அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம சர்ன்னு போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் அந்த பத்தா ரோடு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ரூட்டு தெரியாது, அதனால் மேப்பு. ஸோ சாரி, கோச்சிக்காதீங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியும், நான் அதுக்கப்புறம் ரூட்டு தெரியாங்கிறதுனால மேப் போட்டு நான் போகிறேன். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம அங்கே போய் அவரை மீட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுப்போம். ஓகே, சிக்னல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அல் மதீனா அல் முன்னவரா ரோடா தெரியுதா உங்களுக்கு? அல் மதீனா ரோடு. இந்த மதீனா ரோட்லேருந்து ஒரு கண்டினியூஸாக 10 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணும் போல், சாரி 10 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணும் போல். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் அல் பதியா. இன்னும் அவருடைய வீடு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, போயிடலாம். அமைதியாக இருக்குது. பழைய காலத்தில் இருக்கிற வீடுகள் இங்கே நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது.
என்ன ஸ்டேஷன் தெரியல, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஓகே, போய் பார்க்கலாம். வாவ் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. மலையில் வீடு கட்டியிருக்காங்களே அந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஏரியாவுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், இத்தனை வருஷத்தில் வந்ததில்லை. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடச்சா தானே நம்ம வந்து அடிக்கடி வரத்துக்கு. யாராவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போக முடியும். நம்மளுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருந்தாங்க, அதனால நம்ம எங்கேயும் போகல. ஓ, நல்லா இருக்கு ஏரியா, சூப்பராக இருக்கு. வா நம்ம ஊரில் பாண்டிச்சேரி டு சென்னை போகிற அந்த ஈசிஆர் ரோடு மாதிரி இருக்கு. ஆஹா, இப்போ மலை மேலே ஏறணுமே. இறைவா, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ வா, உங்களே வேற லெவல்ல இருக்குங்க சத்தியமா. In 500 meters, turn left toward Muhammad ibn Abi al-Azhar. செம்மையா இருக்கு உண்மையிலே. பா பதியா, நல்ல ஒரு ஊர், சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கதான் இருக்கும் போல, அது அங்கதான் இருக்கும் பாருங்க, ரியாத் பஸ். நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இவர் என்னமோ பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு வீடு. எவ்வளோ பெரிய பாலைவனமாக இருக்கு. இவர் வீடு இதுதான் போல இருக்கு. இது இவங்களோட காரு. பாப்பா, இவ்வளோ பாலைவனத்தில் மனுஷன் தனியாக இருக்காரு. ஹாய் ஹபீபீஸ், ஒரு வழியாக நான் வந்து அவரை கண்டுபிடிச்சி. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஹம்சா. நான் சொன்னோம்ல நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ண போகிறோம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹம்சா, அவர் பேர் வந்து ஹம்சா. அவரை வந்து மீட் பண்ணி, இது அவரோட ரூமில் தான் நான் இருக்கிறேன். இவரு தான் அவர். ஹாய் ஹம்சா. இப்போ எனக்காக அவர் வந்து டீ போட்டுட்ருக்காரு. ஆமாம், நான் வந்து ஜூஸ் வேணுமா டீ வேணுமான்னு கேட்டார். நான் வந்து டீ போடுங்க ப்ரோ, இஞ்சி டீ போடுங்க, இஞ்சி டீ போட்டுட்ருக்காரு. இது அவருடைய ரூமு. அவர் பெட் ஸ்பேஸ் டிரைவருக்கு அப்போ தான் கொடுப்பாங்க இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும். ஒரு ஆள் தங்குற அளவுக்கு இருக்கும். ஆமாம், அவர் நான் சொன்னல அவர் ஒரு சேனல் ரன் பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ஹெட்செட்டு, அப்புறம் மைக்கு பார்த்தீங்களா, மைக்கு ஸ்டாண்டு பார்த்தீங்களா, ஸ்டாண்டு எல்லாம் அவர் வந்து அவர் ஒரு சேனல் ரன் பண்ணுறாரு. கேமிங் சேனல், ஃபர்ஸ்ட் கேமிங் சேனல், இப்போ vlog சேனலாக மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் கேமிங் சேனல் வச்சுருந்தீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் கேமிங் சேனல், அப்புறம் இப்போ vlog சேனல். அதுல தான் எனக்கு 6000 சப்ஸ்கிரைப் வந்துச்சு. கேமிங்ல மானிட்டைசிங் ஆகி 3 ரெவன்யூ எடுத்துட்டேன். அது சரி. இப்போ 4th ரெவன்யூ ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ தமிழ் சேனல், இப்போ உங்க சேனல் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் கிரேசி லிட் கேமர். கிரேசி லிட் கேமர். அந்த சேனல் என்னாச்சு இப்போ? அந்த சேனல் தான் இப்போ vlog சேனலா வந்துச்சு, தமிழ் ப்ரோ சேனல். நேம்ல மாத்தி வச்சேன். இது செட் ஆன அப்புறம் தமிழ் ப்ரோன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அதனால அப்படியே தமிழ் ப்ரோ சேனல்னு வச்சிட்டேன். தமிழ் ப்ரோ சேனல்ல வச்சிட்டீங்க. இப்போ எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? இப்போ 7481. 7481. உங்களை நெருங்க போறேன். என்ன நெருங்க போய் என்ன நீங்க சாப்பிட்டுருவீங்க, அது வேற விஷயம். இப்போ எப்படி வியூஸ்லாம் போகுது நல்லா? அதில் ஏன்னா ஃபுல் வீடியோஸ் போட முடியல, ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான், சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் விழிப்புணர்வு இன்ஃபர்மேஷனு. இப்போ நிறைய பேர் பண்றாங்க, இந்த ட்ரிபிள் கே பண்றாருல, கம்பி கட்டுற கதை, அந்த மாதிரி கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது உலகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அன்றாட நிகழ்ச்சி, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து அப்படியே எடுத்து போடுறது. இப்ப ரீசெண்டா அப்பு கூட பிரியாணிக்கு ஒரு வீடியோ அவரை மாட்டிக்கிட்டார கழுவி ஊத்துறாங்க. அவருக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி எவ்வளவு கமிஷன் வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடலாம்னு பார்த்தா நைட்டு 1 மணிக்கு தான் யோசனையே வருது. அப்படி யோசிக்கும் போது தூங்கிடுறது. போட்டு விடுங்க, எல்லாரும் அப்பதான் பேசுவாங்க. நம்ம வளரணும்னா சில பேர் தடங்கள் வரதான் செய்யும். போட்டு விட்டு அது பாட்டுக்கு எதுவுமே டெலிட் பண்ணல, எந்த கமெண்ட் டெலிட் பண்ணல, ஆனா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, சவுதியில கிளீனா இல்லைன்னா என்ன ஆகும்? இங்க உள்ளது பல்தியால இருந்து வந்து வந்துரும். நம்ம ஊர்ல எப்படி ஃபுட் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி பல்தியா வந்து குடிச்சாங்கன்னா உடனே சீல் வச்சிரும், யோசிக்கவே மாட்டான். அந்த மாதிரி நம்ம ஊரும் இருக்கணும். சாப்பிடுற இப்ப பாருங்க, ஒரு 10 ரூபா ஜூஸ் குடிச்சு ஒரு குழந்தை இறந்து போச்சு. போன மாசம் ஒரு குழந்தை இறந்து போச்சு. குடிக்காதீங்கன்னு சொன்னா வாங்குறாங்க 10. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் 10 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெமன்ல இல்லாத டேஸ்ட் என்ன இருக்கு? லெமன் இஞ்சி இடிச்சு போட்டா இல்ல கரும்பு இஞ்சி இடிச்சு போட்டா அதுல உள்ள டேஸ்ட் எதுலையுமே கிடையாது. மற்றதெல்லாம் கேஸ், கெமிக்கல், எசன்ஸ், கலரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அதேதான், அதனாலே சாப்பிடுறாங்க. ஆமா, கலரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சொல்றவங்க தான் இங்க அடிப்பாங்களே ஃபர்ஸ்ட். நல்லது சொல்றாங்க. சிவாஜி படத்தை ரஜினிகாந்த் எவ்வளவு போய் உட்காந்துருப்பாரு, என்ன பண்ண மக்களுக்கு நல்லது பண்ண, அப்ப வாங்க. அதேதான் கான்செப்ட். என்னன்னா மக்களை பொறுத்தளவுக்கு நல்லது சொல்றவன் நல்லவனா அப்படின்னு தான் பாக்குறாங்க. அவன் சொல்ற கருத்தை யாரும் பாக்குறது இல்ல, பூமர்ன்றவாங்க. ஆமா, நீ ரொம்ப பேசுற பூமர்.
அதெல்லாம் 90s பொறுத்தளவுக்கு 90s கிட்ஸை பொறுத்தளவுக்கு எப்படின்னா அவங்க தப்பும் பண்ணுவாங்க கரெக்டும் பண்ணுவாங்க. ஆனா கரெக்ட் நிறைய பண்ணுவாங்க, ரொம்ப வெகுலியா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வீக்னஸ். கரெக்ட் கரெக்ட். 2K கிட்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவங்க தான் மிகப்பெரிய பிரில்லியன்ட் கீழே உள்ளவங்க சொல்ற எல்லாரும் பூமராக்கி விட்டுருவாங்க, மட்டும் தட்டுவாங்க. அது ஒண்ணுதான் அவங்கள்ட்ட வீக். மத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள விட இன்டெலிஜென்ட் வேற எந்த பசங்க எந்த ஜெனரேஷன்லயும் கிடையாது. இது 2-3 தடவை பொங்குனாதான் அந்த டேஸ்ட் வரும். 2K கிட்ஸ் ஒரு மாதிரி, 90 கிட்ஸ் ஒரு மாதிரி. ஆமா. ஆனா 80 கிட்ஸ்லாம் தங்கம். 80 கிட்ஸ்லாம் தங்கம். அவங்களாம் சொக்க தங்கம். அவங்க வந்து சொக்க தங்கம். அவங்க எல்லாம் வந்து குறை சொல்லணும். ஏன்னா அவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கும். கண்டிப்பா டெலிவிஷனா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும். கண்டிப்பா ஜெனரேஷன் நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட படைப்பு தான் எல்லாமே. ஆமா ஆமா ஆமா. அவங்க கண்டுபிடிச்சாங்க சில பேர். தங்கம் எல்லாமே. ஆமா. அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சில குறைகள் இருந்திருக்கும் அவங்க காலகட்டத்துல. நம்ம ஊர்ல இப்ப கரண்ட் இருக்கு, அப்ப எலக்ட்ரிசிட்டி கிடையாது. 80s வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தியேட்டருக்கு போனா அவ்வளவு தூரம் போனோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பார்த்தவங்க வந்து 90s கிட்ஸ். ஆமா, நடுவுல இருக்காங்க. அவங்க இங்கேயும் வந்திருக்காங்க, அங்கேயும் வந்திருக்காங்க. அவங்க வந்து கேமிங்ல வந்து அது என்ன PS-ஆ? ஆமா ஆமா, PS ஸ்டேஷனும் பார்த்திருக்காங்க, இப்போ உள்ள PUBG-யும் பார்த்திருக்காங்க. ஆமா ஆமா. அந்த காலத்துல உள்ளவங்க அவ்வளவுதான் ஓடுபடி. அவங்க நல்லா ஆரோக்கியமான விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. இப்போ 2K கிட்ஸ் கொஞ்சம் ஓடுனா ஒதுங்கிடுறாங்க. எல்லாம் கேம் தான், செல்லு தான், முக்காவாசி செல்லு. அது சரி. உங்க ஊர் திருவாரூரா? திருவாரூர்ல எங்க? திருவாரூர் நெய்விளக்கு தோப்பு. திருவாரூர் நெய்விளக்கு தோப்பு. இது இந்த பக்கம் லட்சுமாங்குடி மன்னார்குடி சைடு இருக்குல்ல, அந்த சைடு. அந்த ஒரு கூத்தாநல்லூர் இருக்கா? அங்க ஒரு கூத்தாநல்லூர். இங்க பக்கமா இருக்கு. அது இந்த அது இல்ல சங்கரபாத் காரைக்கால் சம்பந்தப்பட்டது இல்ல. காரைக்கால் கூத்தாநல்லூர் இது திருவாரூர் காரைக்கால் பக்கம் தான். ஆமா. நான் சொல்றது நீங்க இப்படி போனீங்கன்னா திருவாரூர் காரைக்கால், ஆமா, நாகப்பட்டினம். இப்படி போனீங்கன்னா பொறையாறு. அதான் இந்த பக்கம் பொறையாறு, தரங்கம்பாடி, சங்கரமந்த, மாயவரம் பக்கம். சரி. நெக்ஸ்ட் உங்களோட சேனல்ல என்ன கொண்டு போறீங்க? மக்களுக்கு என்ன கருத்துக்களை வச்சிருக்கீங்க? இல்ல, கருத்துக்கள் சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாம் பெரிய ஆள் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நம்ம யாரும் எதனா சொல்லாங்க, கருத்துக்கள் சொல்லலாம். நம்ம வந்து அப்பப்போ நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்லிட வேண்டியது. ஆமா, நம்மளால என்ன முடியுமோ கடைசியா சொல்லிட்டு அப்புறம் பூமர்ன்றீங்க உடனே. சரி, இன்னொரு क्वेश्चन. பூமர்ன்றாங்க. ஆமா. இப்போ வந்து இங்க வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு டிரைவருங்களோட லைஃப் நல்ல லைஃபா இல்ல ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களோட லைஃப் நல்ல லைஃபா? இது என்ன தாக்குற மாதிரி இருக்கு? வாங்க, அப்புறம் நீ அதுக்காக தானே கேக்குறேன். ஐயோ, இது என்ன தாக்குற மாதிரி இருக்கு? எப்படி உங்களுடைய ஹாப்பினஸ் சொல்லுங்க, என்னோட ஹாப்பினஸ் சொல்றேன். மக்களுக்கு ஒரு இதா இருக்கு. நான் வந்து மத்த ஆபீஸுக்கு போனது கிடையாது. நான் வந்ததுல இருந்து இது மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்கும் 8 மணி நேரத்துக்கு மேல என்ன டியூட்டி பார்த்தாலுமே ஒரு ஹவருக்கு 30 ரியால் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. கரெக்ட். ஊருக்கு போனா இன்கிரிமெண்ட் என்னமோ கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. இருக்குதான். இப்ப நான் வந்து நான் ஆபீஸ்க்கு வந்து சவுதிக்கு வந்து வேற ஆபீஸ் வேலை செஞ்சுட்டு அடுத்த 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆபீஸ்க்கு நான் போய் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு அந்த ஆபீஸோட நிலைமை தெரியும். ஆமா, நான் எங்கேயுமே போனது கிடையாது. நான் ஒரே ஆபீஸ்ல 15 வருஷம் ஒரே ஆபீஸ், ஒரே டேபிள், ஒரே அதேதான் ஓட்டுறீங்க. அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அங்க இருக்கிறது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஸோ A to Z நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்மளை வச்சுதான் அது ஆபீஸ் என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு ஃபைல் நமக்கு தேவை அப்படின்னா உடனே என்னதான் கேட்பாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் அது எங்க இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இத்தனை வருஷமா இருக்கிறதுனால அட்டி போட்டதுல இருந்து ஆமா நமக்கு தெரியும், எல்லாம் வச்சிருக்கீங்க தெரியும். ஸோ நம்ம வந்து பர்மனன்ட் ஆனதுனால நமக்கு வந்து இந்த இன்சென்டிவ், இந்த ஓவர் டைம், இந்த போனஸ் எப்பயாவது தான் கிடைக்கும். நம்ம வந்து டைம் பார்த்து நம்ம வாங்க முடியாது. இயர்லி கிடைக்காது. ஓ, கிடைக்கும், ஆனா நம்ம எதிர்பார்க்க முடியாது அதை. இன்னைக்கு இப்ப நீங்க ஒரு புது கம்பெனி ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்கல்ல, இந்த இயர் இருந்து இந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போனஸ், இந்த இயர் இருந்து இன்கிரிமெண்ட் அப்படி கிடைக்கும். ஆனா எனக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும், சில டைம்ல கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம பெர்மனன்ட் ஆயிட்டோம். ஸோ கம்பெனி உன்னுடைய கம்பெனி, நீ பாத்துக்கணும். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்படிங்கறதுனால நமக்கு வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சரி, உங்க ஒர்க் ப்ரெஷரை பத்தி சொல்லுங்க. ஐயோ, ப்ரெஷர்னாலதான் வெள்ள முடியலாம் வந்து இப்படி கிடக்குறேன் நான். சரி, ப்ரெஷர்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒர்க் ப்ரெஷர் அதிகம் இல்ல. ஒர்க் ப்ரெஷர் அதிகம், மந்த் எண்டில் தான் ஆகும்.
மந்த் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்டதுனால 15லேருந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷ் ஆகிடும் எனக்கு. சூப்பராக சாயை போட்டார். இஞ்சி டீ போட்டு பேச்சுலர்ஸ் ரூமில் நாங்கள் இப்படி தான் இஞ்சி டீ இதில் தான் பிளேட் நாங்கள் வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். பேச்சுலர்னா கல்யாணம் ஆகாதவங்க தானே ஆகி தனியாக இருக்கிறவங்களும் பேச்சுலர் தான். ஓகேவா? நாங்கள் வந்து பேச்சுலர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து சுல்தானை இன்டர்வியூ பண்ணல, இப்போ வந்து நம்ம ஹம்சாவை நான் வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கேன். அவர் என்ன கேள்வி கேட்பாரு, நானும் அவரை கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி. ஓகே, வந்து அவருடைய டியூட்டி எப்படி, என்னென்ன கார் இருக்கு, ஏது கார் இருக்கு நம்ம விசாரிக்கலாம். ஓகே, 10 காரு. 10 காரா? ஆமா, 10 கார்ல 2 லெக்சஸ், ஒரு பெரிய லெக்சஸ் ஒயிட் ஒண்ணு, சின்னதுல ஒண்ணு ஒரு மினி சைஸ்ல ஒண்ணு ரொம்ப லெக்சஸ் அது ஒண்ணு, ஒரு டார்ஜிலிங், ஒரு ஹோண்டா, ஒரு ஹுண்டாய், அடுத்து சவர் லைட்ல 2 சவர் லைட் பெருசு, ஒரு டொயோட்டால வந்து ரஷ் இங்க இருக்கு வாசல். அதேதான். உங்க டியூட்டி எப்படி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நைட் ஆயிடுச்சுன்னா எல்லா கடையும் வாஷ் பண்றது வேலை. டியூட்டி டைம் முடிஞ்சிச்சு. மற்ற நேரத்துல இவங்க கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு சொன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு வர்றது, கிழவனோட காரை கழுவுறது. அவரோட கார் என்ன காரு? அவர் கார் உள்ள நிக்குதுன்னு சொன்னா லெக்சஸ். அதுவும் அந்த கருப்பு காரம் அவரோட தான். அவருக்கு 2 காரு, பசங்களுக்கு எல்லாருக்கும் 2 காரு. 2 காரு. அப்போ உங்களுக்கு வந்து டியூட்டியை ஓடுறதை விட கழுவுறது அதிக வேலை இருக்கும். அப்படி ஏதாவது சொல்லலாம். இல்ல சொல்றேன், பொதுவா டிரைவர்ஸ்னாலே அவங்க தான் கழுவுவாங்க, வெளியே போயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஒரு காரை அவங்க காரை கழுவுனா மட்டும் போதுன்ற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. வந்ததுல இருந்து அது இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியாக்காரன் ஒருத்தன் வருமா, அவன் பழக்கி விட்டு போயிட்டான். எல்லா காரையும் பழக்கி விட்டு போனதுனால வீட்டுல உட்காராத காரு கழுவு அப்படின்றாங்க. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் என்னென்னமோ குறை சொல்றாங்க, வராதீங்கன்னு எல்லாரும் பயன் கட்டுவாங்க. அவங்க எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப கூடாது. வரணும், நம்ம குடும்பத்தை நினைச்சு நம்ம வரோம். நம்ம குடும்பம் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஊர்ல போய் தொழில வச்சிருக்கணும். என்ன பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன் தான். ஒரு டார்கெட் வச்சுக்கணும், ஒரு 5 வருஷமா இல்ல 7 வருஷமா அந்த டார்கெட் முடிஞ்சிச்சுன்னா ஊர்ல போயிடணும். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கடனை மட்டும் அடைச்சு போயிடணும். அதான் டார்கெட். இங்கே தங்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஹவுஸ் டிரைவர் பொறுத்தளவுக்கு புளியற வரைக்கும் புளிஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஆமா, சத்து இல்லாம ஊருக்கு போன கண்டிப்பா ஹவுஸ் டிரைவரா வந்தா ஏதாவது ஒரு வியாதி வந்துடும். மூட்டு வலி, இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, இல்லைன்னா சுகர் வர்றது, கண்டிப்பா கம்பல்சரி டிரைவர். இப்ப நான் வந்து ஆபீஸ் ஆளு, எனக்கு அதை விட நோய் அதிகமா இருக்கு. ஆமா, கண்டிப்பா நீங்க உட்காந்தே இருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டரை பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் பெரிய கண்ணு போயிடுச்சு. கண்ணு ரொம்ப எரிச்ச கொடுக்க ஆரம்பிச்சோம், தலைவலி வரும். ஏன்னா அதுல வந்து ஸ்கிரீன் ஃபுல்லாவே ப்ளூல தானே ரெஃப்ளெக்ட் ஆகி வருது எல்லா கலரும். ஆமா, அதனால உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் அதுல இருக்கு. உங்களுக்கு தூக்கம்லாம் எப்படி? தூக்கமே வரமாட்டேங்குது. நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. அப்படியே செல்ல நோட்டிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒரு பிடிக்காத படத்தை போட்டு விட்டேன்னா அஜித் படம் நிறைய பாப்பீங்க? தலை ஃபேன் தானா? சரி. பர்டிகுலரா விஜயும் பிடிக்கும், பட் தலைய ரொம்ப ஃபேவர். சரி. வீட்டுல எப்படி 2 பசங்களா? பசங்க பேரு ஒருத்தன் பேர் ஹமாஸ், ஒருத்தன் பேர் ஹமீஸ். உங்க பேர்ல வச்சிட்டீங்களா ஹெச்னு? சரி. ஃபேமிலி எல்லாருக்குமே ஹெச்ல தான் வரும். எங்க அத்தா அப்படி வச்சு விட்டாங்க. என் பேரு ஹம்சா, ஹசன், ஹசீனா, ஹாரிஸ், ஆயிஃபா, ஹனாஸ், ஹமாஸ், ஹமீஸ். அப்பா அது சரி, எல்லாம் ஹெச்லயே வந்துச்சா? வைஃப் பேரு ஹசீனாவா? இல்ல வைஃப் பேர் வந்து ஜமீலா. அப்ப அது தங்கச்சி பேர் வந்து ஹசீனா, தங்கச்சி பேரு. இப்ப அவங்களோட பசங்களுக்கும் என் தம்பிங்களும் என்ன பண்ணிட்டானுங்க, அவங்க வந்து ஹெச் ஃபேமிலி எல்லாருமே ஹெச். உங்க பேர் ஹசன் தானே? எனக்கு உங்க தம்பி என்னோட ஒரு வயசு கம்மி, அவன் பேரு, என் தம்பி பேரும் ஹசன் தான். அது சரி, முகமது ஹசன். அது சரி. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இங்க வந்தீங்க? விசாக்கு தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 17ல கல்யாணம் ஆச்சு. கஷ்டப்பட்டேன், ஊர்ல கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே, கொஞ்சம் வீட்டுல உள்ள கடன்லாம் அடைக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே சரி கிளம்பி வந்தேன். வந்து இப்படியே செட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து 2000. ஆமா, டேரக்டா இல்ல. இதுக்கு முன்னாடி நான் தமாம்ல இருந்தேன். 3 வருஷம் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து செட் ஆனேன். இங்க நான் வரும்போது பாருங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு லக்குன்னு சொல்லாம எப்படின்னு தெரியல. 2019 டிசம்பருக்கும் முன்னால, அதாவது 11ஆம் மாசம் 10ஆம் தேதி வரேன். வந்து கொரோனா ஸ்ப்ரெட் டைம்.
கொரோனா அப்பதான் எல்லாருக்குமே அறிகுறி. கேரளால அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கேரளால தான் அந்த கொரோனா வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமா. அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். டிசம்பர்ல எல்லாம் பெருசா இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஜனவரில சிவியர் ஆயிடுச்சு. ஆமா, லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுல இருந்து 2 வருஷம் வேலையே இல்ல, படுத்தே கிடக்குதான். சம்பளம் படுக்கிறது, சம்பளம் மாசம் வருதா. ஆனா கார் மட்டும் நைட்டு வெளில போய் காரை கழிட்டு வந்துடுறது, எல்லா கரையும் கழிடும் 10 கரையும். அது மட்டும் தான் வேலை. அப்பதான் டிக்டாக் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. டிக்டாக்ல வீடியோ போடுறது என்ன, பாடுறது என்ன, வாசிக்கிறது என்ன, செம்மையா போச்சு. அதுல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா கடையை திறக்காங்க, ஏன்டா வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு. ஆமா, அதுக்கப்புறம் சரி இதுதான் லைஃப்னு தெரிஞ்சிருச்சு. உங்களோட எய்ம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டலாம் அப்படின்ட்டு. இன்னும் அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் தான். டிசம்பர் வரைக்கும் சொல்லிட்டீங்களா? இல்ல, உங்கள்ட்ட சொல்லல. போற நேரத்துல சொன்னாதான் நம்மள்ட்ட எப்பவுமே. அதுதான் புத்திசாலித்தனம். இப்ப சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் கோவப்படுவாங்க. இப்ப ஏடுவதானே அப்படின்ற மெயின் செட்லயே அவங்க வேலை வாங்குவாங்க. நம்ம எப்பவுமே ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நான் போகும்போது போற டயத்துல அவங்க கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டு நான் ஊர்ல போய் ஒய்ஃபோட செட் ஆயிடுறேன், பிரிஞ்சு இருக்க முடியல. ஏன்னா அங்க போய் என்ன பண்ற மாதிரி? அங்க போய் ஹோட்டல் இல்ல, நீங்க ஹோட்டல்ல படிச்சிருக்கீங்களா இல்ல ஹோட்டல் தெரியுமா எப்படி? இல்ல ஹோட்டல்னா இந்த கேரவன்ல வச்சு பண்றாங்கல்ல. ஓ, அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு டெலிவரி ஆப் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஊர்ல போய் இப்ப ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். அந்த ஆப் டெவலப்பர் என்ன பண்ணிட்டான், ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு சில இஷ்யூ பண்ணி ஏமாத்தி விட்டான். சரி. அதோட எனக்கு ரைடரு அப்புறம் ஒரு மொபைல் டெக்னீஷியன் எல்லாம் வச்சு ஒரு மொபைல் ஷாப் வச்சிடலாம்னு தான் எல்லாமே பிளான் பண்ணேன். சர்வர் ரூம் வச்சு எல்லாம் பண்ணிடலான்ட்டு எல்லாருமே அவன் புறப்ப பார்த்து ஓடி போயிட்டாங்க. ஒருத்தவன் பொண்ணு நம்பி ஓடிட்டான், ஆப்ல வந்து அது பண்ணணும், ஜிஎஸ்டி போடணும், அது வாங்கணும், இது வாங்கணும், டைம் ஆகும்ட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஒரு டெக்னீஷியனு என் மொபைலுக்கு பேட்டரி மாத்தினதே டூப்ளிகேட்டை மாத்தி விட்டு எஸ்கேப் போயிட்டான். அப்பதான் முடிவு எடுத்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் யாரும் நம்பி இறங்கக்கூடாது. நம்மள இறங்கிடணும், நம்மளே இறங்கி அனுப்பிச்சிடணும். அதேதான், இல்லைன்னா அது செட் ஆகாது. என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் போடுற மாதிரி? ஃபுட்டு வந்து கஜாமச்சான்னு இல்ல, புலவு, தாளிச்சா, அடுத்து வந்து பிரியாணி. அது இல்லாம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்கல்ல, கஷ்டப்படுறவங்க சொல்ல முடியாது, அதாவது மிடில் கிளாஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம வந்து இது மினி சைஸ் பிரியாணி யாரும் தர மாட்டாங்க. ஒரு 30 அதே மெயின் ப்ராடக்ட்ல இருந்து எடுக்கிறது தான், பீசஸ் இல்லாம முட்டையை மட்டும் வச்சுட்டு. ஆனா சிக்கன்ல இருந்து வந்ததுதான். சில பேர் குஸ்கா வச்சு அடிப்பாங்க, வெறும் சோறு மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம பிரியாணில இருந்து எடுக்கிறோம், மேக் பண்ற பிரியாணில இருந்து எம்டி அப்படி கொடுக்கலான்றதான் பிளான். அந்த கேரவன் மாதிரி வச்சு. எவ்வளவு செலவாகும் அதுக்கு? மேக்சிமம் தெரியல, நம்மளுக்கு வந்து கேரவன் வண்டி எடுக்கிறதுக்கே அது வேலை பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு 2-3 கிட்ட வரும். ஆமா, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எக்யூப்மெண்ட் வீட்டுல வச்சு குக் பண்ணிக்கலாம். எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம வீட்டுல வச்சு குக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் பிளான். இப்ப நம்ம ஈஸியா சொல்றோம், அங்க போய் களத்துல இறங்கி வேலை பார்க்கும் போதுதான் இதுக்கு இப்படி எல்லாம் டைம் ஆகும்னு தெரியும். ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும் அங்க போனதுக்கு அப்புறம். ஆனா ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டேன். ஆமா, இடம் திருவாரூர்லயே தான், மெயின்ல வைக்கிற மாதிரி. மெயின்லயே நம்ம என்ன பண்றது, இந்த அங்க இருக்கிற நகராட்சியிலேயே போயிட்டு எனக்கு ஒரு இடத்த மட்டும் கிளைம் பண்ணி வாங்கிக்கிறது. இந்த இடத்துக்கு நான் மந்த்லி இல்லைன்னா இயர்லி நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி லீகலா எல்லாமே லீகலா பண்ணிடலாம் அப்படின்றது. ஏன்னா அந்த கடை எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, லட்சத்துல ஆகுது. ஆமா ஆமா, லட்சத்துல கேக்குறாங்க. அதான் லட்சம்னா எப்படின்னா 1 லட்சம்னா கூட பரவாயில்ல, 5 லட்சம் 6 லட்சம் கேட்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்டே 3 லட்சம் தான், எங்கிட்டு போய் கடன் வாங்குறது? ஆமா, அதனால இந்த பிளானே இப்போதைக்கு அந்த பிளான் இப்போதைக்கு இருக்கு. பாப்போம், இன்ஷா அல்லாஹ் இன்னும் 12 மாசம் இருக்கு. அடுத்த வருஷம் ஃபுல்லா இருக்கு. ஆமா, போய் ஸ்டெடியா உட்காந்துடலாம். ஏன்னா கல்யாணம் லைஃப் வாழ்ந்தா மாதிரியே ஃபீலா இல்ல, ஏதோ பேச்சுலரா இருந்து ஏதோ கல்யாணம் ஆகி புள்ள பிறந்துருச்சு அப்படின்ற ஃபீல் தான் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஒவ்வொருத்தரையும் நம்ம போயிட்டு ஊர்ல இருந்து வரும்போது இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பெயின் மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் அது போக மாட்டேங்குது. கண்டிப்பா, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல கலங்க வச்சிருந்தாங்க. 5 வருஷத்துல எத்தனை ஊருக்கு போயிருப்பீங்க? 5 வருஷத்துல 2 தடவை. 2 வருஷத்துக்கு ஒரு தடவையா? இப்ப அடுத்த வருஷம் போனா மொத்தமா முடிச்சுட்டு தான் போறது. அவ்வளவுதான், அதுல வரது. அது சரி, அப்ப நம்மளும் மதியா மறந்துட வேண்டியதுதான். அப்போ ஃப்ரீயா கிடைக்கும் போது வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லபடியா அவரை பார்த்து மீட் பண்ணி பேசி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ அவருடைய ரூம் டூர் போவோம். ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூமு, ஓகேவா? இந்த ரூமில் பக்கத்தில் கிளாஸு, சாரி, ஒரு ஃப்ரேம் கண்ணாடி வச்சுருக்காங்க.
இது வந்து அவர் சொன்னல அவருடைய சேனலுக்காக எடிட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் இது அடுப்பு, ஸ்டவ்வு இந்த மாதிரி தொங்க விட்டுருக்காரு அழகா. அப்புறம் இங்கே ஒரு ஃபேனு, இது அவருடைய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. இது அவருடைய பீரோ. ஆமாம், இது வந்து அவருடைய காஸ்மெட்டிக்ஸ். இது வந்து ஹமாம், சின்ன ஒரு இது, மேலே ஒரு ஏசி. ஆமாம், அவ்வளோதான் ரூம். இதுதான் நம்ம ஹம்சா பாயோட ரூம். என்ன இது? அந்த பையனுக்கு வந்திருக்கு, அவன் ரூம்ல வச்சிடறான்ட்டான். திடீர்னு வந்தோடனே தட்டினோன்னே எனக்கு அதான் இவனுக்கு ஏதாச்சும் பார்சல் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வச்சுட்டா போதும், அவன் சாவி திறந்து எடுத்துட்டு போயிடுவான். ஓ அப்படியா? நம்ம ஹம்சா பாய் வந்து எடிட் பண்றதுக்காக 3 மொபைல் வச்சிருக்காரு. OnePlus, இது வந்து Redmi Y1, இது வந்து iPhone 11 Pro Max. எதுல நீங்க வந்து எடிட் பண்றீங்க? இதுல வந்து வீடியோ எடிட்டிங், வீடியோ பிடிக்கிறது, வீடியோ எடிட்டிங் இதுல. இது வந்து நார்மல் கால், நீங்க வந்தீங்கன்னா ஃபோன் பண்றீங்களா அது இதுக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தம்ப்நெயில் மேக் பண்றது, பேனர் ரெடி பண்றது, போட்டோ எடிட்டிங், போட்டோஷாப் எல்லாமே இதெல்லாம் பண்ணுவோம். ஓ ஆமா. ஸோ 3 மொபைல் வச்சு ரெடி பண்றீங்க, நம்ம ஒரு மொபைல் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். ஹம்சா பாயை மீட் பண்ணியாச்சு. இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் அவர் நம்ம மலாசுக்கு வருவார், வந்துட்டு நம்மள அவர் மீட் பண்ணோம். ஓகே ஓகே பட்டுமா பாய்? ஓகே ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். இது வந்து அவங்களுடைய காரு, மொத்தம் 10 காரு சொன்னார்ல, 10 காரா. இது வந்து அவருடைய காரு ஹோண்டா. அப்புறம் தொட்ஜி ஒன்று இருக்கு, அது நம்ம காரு. ஓகே, இதுதான் அவங்க வீடு. கேமரா வச்சுருக்காங்க சூப்பராக. அடேங்கப்பா அருமையாக இருக்குது. ஓகே ஹபிபீஸ், ஃபைனலி நம்ம ஃப்ரெண்டு அண்ட் சப்ஸ்கிரைபர் ஹம்சா மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவர் வந்து பார்த்து அவரை பேசிட்டு அவருடைய கஷ்டங்கள், குறைகள், நிறைகள், சந்தோஷங்கள், அழுகைகள் எல்லாம் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு யாராவது யாத்திரை அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அப்படியே தட்டிட்டு போங்க. ஓகே, அண்ட் தென் ஃபைனலி சைனிங் ஆஃப் ஹர்ஃபா வ்ளாக்ஸ்.